ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி கீரை கடையல், அரைக்கீரை கடையலை இன்னொரு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அரைக்கீரை ஒரு கட்டை நல்லா 3 முறை நல்லா க்ளீனாக அலசி ஒரு வடியில் வடிகட்டி வச்சுருக்கிறேன். நான் நல்லா அலசிக்குங்க. 3 முறை அலசினா தான் நல்லா சுத்தமாக இருக்கும். அதில் மண்ணெலாம் இருக்கும். அடுத்து பாருங்கள், இல்லை 1 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு 5-6 பூண்டு பல், கொஞ்சமாக புளி இது எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு போடணும். அந்த உளுத்தம்பருப்பு வறுபடட்டும். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். இதிலே பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கூட ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். அடுத்து வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. பாருங்கள், எல்லாம் கழண்டு வருது வெங்காயம் ஒன்றோட ஒன்று. இப்போ இதுலேயே இந்த புளியை போட்டுக்கலாம். கொட்டை இல்லாமல் பார்த்து போட்டுங்க. இந்த 2 தக்காளியும் போட்டுப்போம். 3 சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வதக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுலேயே கீரை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். நல்லா இது வதக்கி விட்டுடலாம். டக்குன்னு ஆகிடுங்க இந்த கீரை கடையில். அவ்வளோதாங்க. இது புதினா எவ்வளோ நேரம் வதங்குமோ அது அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இது பாருங்க, இப்படி அது நசுங்கணும், அவ்வளோதான். புதினா எவ்வளோ நேரம் வதக்குவோமோ அதே அளவு தான். இது ஒரு சட்னி மாதிரியே பண்ணிவிட்டு நம்ம தாளித்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதை ஒரு தட்டில் போட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மிக்சியில் ஒரு அடியாக அடிச்சுக்கலாம். எப்படி அரைக்கலாம் நான் சொல்கிறேன். இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சுங்க. பாருங்கள், கை பொறுக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இதை அப்படியே ஜாரில் போட்டுக்கலாம். 2 ஸ்பிட்டாக போட்டுப்போம். இதுலேயே ஒரு 1.5 டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க. இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கணும். ரொம்ப ஸ்பீடாக சர்றன்னு விடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சட்டியில் கடைஞ்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். குறப்பாக இதை வழித்து போட்டு தாளிச்சிடலாம். கீரையை அதிகமாக சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு ஐடியாங்க. ஏன்னா நம்ம இதில் பருப்போ இல்லை தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி துவையல் பக்குவத்தில் நம்ம பாருங்க இப்படி செய்கிறதுனால இப்போ நம்ம ஒரு 4 பேர் சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கட்டு கீரை 4 பேர் சாப்பிட்டா மாதிரி ஆகிடும். இதுதான் அதோடைய சூட்சமம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு போட்டுப்போம். பொரிட்டோம். இப்போ கீரை வேக வைக்கும்போது தண்ணி கண்டிப்பாக மீறும். அப்போ அந்த தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கீரையிலே ஊற்றுவோம். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகிடும். அப்போ மிச்ச கீரையை நைட்டில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே ஊற்றிடுவோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கலில் செஞ்சிங்கன்னா அப்போவே காலி ஆகிடும். இப்போ ஒரு குழம்பு வச்சுட்டு இது கூட்டாக கட்டியாக நீங்கள் வச்சு விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு இதை பிசைஞ்சும் ஊட்டி விடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போது காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை 3த்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இந்த பூண்டு பச்சை வாசனை போனோடனே தனி ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கோங்க. இதை தூக்கி நம்ம கீரையில் ஊற்றிடலாம். அப்படியே மணக்க இருக்கும் அந்த கீரை. இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதே ஸ்டைலில் தான் செய்வீங்க. இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். ஈஸி மெத்தட் கீரை கடையலுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.